புத்தாண்டு கொண்டாட்டத்தில் இசை நிகழ்ச்சி, வான வேடிக்கை மற்றும் லேசர் ஷோ நடத்த ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது என அமைச்சர் லட்சுமி நாராயணன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், புத்தாண்டு மகிழ்ச்சியாக கொண்டாட சுற்றுலாத்துறை சார்பில் பல்வேறு ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகிறது. காவல்துறை, மாவட்ட நிர்வாகம், சுற்றுலாத்துறை, நகராட்சி இணைந்து பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்துள்ளனர். மக்கள் நெரிசலில் சிக்கக்கூடாது என்பதற்காக ஒயிட்-டவுன் பகுதியில் வாகனங்கள் செல்ல கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளது. சுற்றுலா பயணிகள் வாகனங்கள் நிறுத்த உப்பளம் மைதானம், பாரதிதாசன் கல்லூரி உட்பட பல இடங்களில் பார்க்கிங் வசதி செய்யப்பட்டுள்ளது. பார்க்கிங் இடத்தில் இருந்து கடற்கரை வந்து செல்ல மின்சார பஸ் சேவை இலவசமாக இயக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. காரைக்கால் சாலையில் 31ஆம் தேதி இரவு 7 மணி முதல் இன்னிசை நிகழ்ச்சி நடத்த ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இசை நிகழ்ச்சியோடு வான வேடிக்கை, லேசர் ஷோவும் நடத்தப்பட உள்ளது. ஒரே இடத்தில் கூட்டம் அதிகமாக இருப்பதை தவிர்க்க 2 இடங்களில் இன்னிசை நிகழ்ச்சி நடத்தப்படும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. பொது இடத்தில் மது அருந்தியவர்களை ரோந்து சென்ற காவலர் கண்டித்ததால் மது போதையில் இருந்த ஆசாமிகள் காவலரை சுற்றி வளைத்து மிரட்டிய வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. காரைக்கால் மாவட்டத்தில் பொதுமக்களுக்கு இடையூறாக பொது இடங்களில் மது அருந்துபவர்களை காவல்துறையின் மூலம் கண்காணிக்கப்பட்டு வழக்கு பதிவு செய்து வருகின்றனர். இந்த நிலையில் காரைக்கால் அருகே மதகடி பகுதியில் குடியிருப்பு மற்றும் பொதுமக்கள் அதிகம் நடமாடும் இடத்தில் மது அருந்திவிட்டு சிலர் ரகளையில் ஈடுபட்டுள்ளனர். அப்பொழுது அந்த வழியாக ரோந்து சென்ற காவலர் ஜெயக்குமார் மது அருந்திவிட்டு ரகளையில் ஈடுபட்ட போதை ஆசாமிகளை கண்டித்தும் இருசக்கர வாகனத்தை காவல் நிலையம் எடுத்து வர முயற்சித்துள்ளார். உடனே மது போதையில் இருந்த போதை ஆசாமிகள் காவலர் ஜெயக்குமாரை சுற்றி வளைத்தும் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு காவலர் வண்டியை தடுத்து நிறுத்தி செல்போனில் வீடியோ எடுத்தும் திட்டி உள்ளனர். காவலர் பலமுறை எச்சரித்தும் வண்டியை விடாமல் மறித்து அவரை பணி செய்ய விடாமல் தடுத்து ரகளையில் ஈடுபட்டுள்ளனர். இதனைத் தொடர்ந்து காவலர் ஜெயக்குமார் காவல் நிலையத்திற்கு தகவல் அளித்து மற்ற காவலர்கள் வரும் வரை போதை ஆசாமிகளிடம் மல்லுக்கு நின்றுள்ளார். காவலர்களிடம் போதை ஆசாமிகள் நடத்திய ரகளை சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. புதுச்சேரியில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள வருகை புரிந்த துணை ஜனாதிபதி சிபி ராதாகிருஷ்ணனை கவர்னர் கைலாசநாதன், முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் பூங்கொத்து கொடுத்து வரவேற்றனர். புதுச்சேரியில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள துணை ஜனாதிபதி சிபி ராதாகிருஷ்ணன் வருகை புரிந்தார். அவரை லாஸ்பேட்டை விமான நிலையத்தில் துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன், முதலமைச்சர் ரங்கசாமி, சபாநாயகர் செல்வம், உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், அமைச்சர்கள் லட்சுமி நாராயணன், தேனி ஜெயக்குமார், திருமுருகன், ஜான்குமார் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆகியோர் பூங்கொத்து கொடுத்து வரவேற்றனர். மேலும் பாஜக தலைவர் ராமலிங்கம், அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் உட்பட அரசியல் கட்சி தலைவர்கள் கலந்து கொண்டு துணை ஜனாதிபதியை வரவேற்றனர். புதுச்சேரி குமரகுரு பள்ளம் பகுதியில் கட்டப்பட்டுள்ள 216 அடுக்குமாடி குடியிருப்புகளை பயனாளிகளிடம் குடியரசு துணைத் தலைவர் சிபி ராதாகிருஷ்ணன் ஒப்படைத்தார். குடியரசு துணைத் தலைவராக பதவியேற்று முதன்முறையாக சிபி ராதாகிருஷ்ணன் புதுச்சேரிக்கு வருகை புரிந்தார். ஹெலிகாப்டர் மூலம் திருச்சியில் இருந்து புதுச்சேரி விமான நிலையம் வந்தடைந்தார். அவரை துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன், முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையில் அரசு சார்பில் வரவேற்பு அளித்தனர். தலைமை செயலர் சரத் சௌகான், சபாநாயகர் செல்வம், உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், அமைச்சர்கள் தேனி ஜெயக்குமார், லட்சுமி நாராயணன், திருமுருகன், ஜான்குமார் ஆகியோர் வரவேற்றனர். பின்னர் புதுச்சேரி குமரகுரு பள்ளம் பகுதியில் கட்டப்பட்டுள்ள 216 அடுக்குமாடி குடியிருப்புகளை பயனாளிகளுக்கு ஒப்படைக்கும் நிகழ்வு கம்பன் கலையரங்கில் நடைபெற்றது. இதில் குடியரசு துணைத் தலைவர் ராதாகிருஷ்ணன் பங்கேற்று பயனாளிகளுக்கு குடியிருப்பிற்கான சாவிகளை வழங்கினார். பின்னர் விழாவில் பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி, புதுச்சேரி மாநில வளர்ச்சிக்காக பல்வேறு உதவிகளை செய்துள்ளார் குடியரசு துணைத் தலைவர் ராதாகிருஷ்ணன். மாநில வளர்ச்சிக்கு உறுதுணையாக உள்ளார். எந்த பதவிக்கு சென்றாலும் அதில் சிறப்பாக செயல்பட்டு அந்த பதவிக்கு பெருமை சேர்ப்பார். தற்போது பாராளுமன்றத்திலும் சபையை சிறப்பாக நடத்தி வருகிறார். கடவுள் மேல் அவர் வைத்துள்ள பக்திதான் அவரை இந்த அளவிற்கு உயர்த்தி வருகிறது என்றார். புதுச்சேரியில் துணை ஜனாதிபதி வருகையொட்டி பலத்த பாதுகாப்பு போடப்பட்டது. அவர் செல்லும் வழியில் உள்ள சாலைகள் சில மணி நேரம் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டது.
துணை ஜனாதிபதி சிபி ராதாகிருஷ்ணன் வருகையொட்டி புதுச்சேரியில் 3 அடுக்கு காவல்துறை பாதுகாப்பு போடப்பட்டது. இப்பணியில் 1500 காவலர்கள் மற்றும் துணை இராணுவத்தினர் ஈடுபட்டனர். லாஸ்பேட்டை விமான நிலையம் முதல் கிழக்கு கடற்கரை சாலையின் இருபுறமும் தடுப்பு அமைக்கப்பட்டுள்ளது. பாதுகாப்பு கருதி ட்ரோன்கள் பறக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. துணை ஜனாதிபதி செல்லும் நேரங்களில் கடற்கரை சாலை, இந்திரா சதுக்கம், ராஜீவ்காந்தி சதுக்கம், சிவாஜி சதுக்கம், மறைமலை அடிகள் சாலை, புசி வீதி, அண்ணா சாலை, செஞ்சி சாலை, ஆம்பூர் சாலை, பட்டேல் சாலைகளில் போக்குவரத்து தடை செய்யப்பட்டதால் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டது. புதுச்சேரியில் 4 பேரிடம் ரூபாய் 1.61 லட்சம் மோசடி செய்த கும்பலை சைபர் கிரைம் காவல்துறையினர் தேடி வருகின்றனர். முத்தியால்பேட்டையை சேர்ந்த நபரின் மொபைல் போனிற்கு மர்ம நபர் ஒருவர் RTO செலான் லிங்கை அனுப்பியுள்ளார். இதை உண்மை என நம்பி அவர் மர்ம நபர் அனுப்பிய லிங்கை ஓபன் செய்து அதில் தனது விவரங்களை உள்ளீடு செய்தார். பின்பு அவரது வங்கிக் கணக்கில் இருந்து 66,809 ரூபாய் மாயமானது. இதேபோல் ஏரிப்பாக்கத்தை சேர்ந்த நபர் 59,000 ரூபாயும், ரெட்டியார்பாளையத்தை சேர்ந்த பெண் 1000 ரூபாயும், மூலக்குளம் பெண் 34,951 ரூபாயும் ஆன்லைனில் மோசடியில் இழந்துள்ளனர். புகாரின் பேரில் சைபர் கிரைம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து மர்ம நபர்களை தேடி வருகின்றனர். லட்சிய ஜனநாயக கட்சியின் தொடர் வலியுறுத்தலால் அண்ணா திடலை மத்திய அமைச்சர் திறந்தார். குமரகுரு பள்ளம் வீடுகளை குடியரசு துணைத் தலைவர் நேரடியாக மக்களிடம் ஒப்படைத்தார். லட்சிய ஜனநாயக கட்சிக்கு வரலாற்று வெற்றி. புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதிக்குட்பட்ட குமரகுரு பள்ளத்தில் ஏழை எளிய மக்களுக்காக கட்டி முடிக்கப்பட்ட 216 அடுக்குமாடி குடியிருப்புகள் பல ஆண்டுகளாக பொதுமக்களிடம் ஒப்படைக்கப்படாமல் இருந்தன. இதனால் பாதிக்கப்பட்ட மக்கள் லட்சிய ஜனநாயக கட்சி தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்களை நேரில் சந்தித்து அரசு உடனடியாக வீடுகளை ஒப்படைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை வைத்தனர். மக்களின் இந்த கோரிக்கையை ஏற்று JCM மக்கள் மன்ற நிர்வாகிகளுடன் ஜோஸ் சார்லஸ் மார்டின் நேரில் சென்று குடியிருப்பு பகுதிகளை ஆய்வு செய்தார். அப்பொழுது வீடுகளை ஒப்படைக்க ஏழை மக்களிடம் ரூபாய் 1.5 லட்சம் வரை கேட்டு அச்சுறுத்தப்பட்டதாக கூறப்படும் தகவல்கள் வெளிச்சத்திற்கு வந்தன. இதனைத் தொடர்ந்து இந்த அநியாயங்களை லட்சிய ஜனநாயக கட்சி மற்றும் JCM மக்கள் மன்றம் சார்பில் புதுச்சேரி அரசின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டது. தொடர்ச்சியான அரசியல் அழுத்தம், மக்கள் நலன் வலியுறுத்தல் மற்றும் களப்பணியின் விளைவாக பல ஆண்டுகளாக முடக்கப்பட்டிருந்த 216 அடுக்குமாடி குடியிருப்புகள் குடியரசு துணைத் தலைவர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் நேரில் வந்து திறந்து வைத்தார், பொதுமக்களிடம் ஒப்படைத்தார். இது லட்சிய ஜனநாயக கட்சியின் தொடர் போராட்டத்திற்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றியாக பார்க்கப்படுகிறது. அதேபோல் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் அண்ணா திடலை சிறிய விளையாட்டு அரங்கமாக சீரமைக்கும் பணிகள் மற்றும் அதனை சுற்றியுள்ள கடைகள் நீண்ட காலமாக திறக்கப்படாமல் இருந்ததால் விளையாட்டு ஆர்வலர்கள் மற்றும் வணிகர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டனர். இந்த பிரச்சனையை வணிகர்கள் மற்றும் விளையாட்டு ஆர்வலர்கள் ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்களின் கவனத்திற்கு கொண்டு சென்றனர். இதனை அடுத்து லட்சிய ஜனநாயக கட்சி மற்றும் JCM மக்கள் மன்றம் சார்பில் அண்ணா திடலை உடனடியாக திறந்து கடைகளை வணிகர்களிடம் ஒப்படைக்க வேண்டும் என அரசுக்கு தொடர்ச்சியாக வலியுறுத்தப்பட்டது. அதன் ஒரு பகுதியாக ஜோஸ் சார்லஸ் மார்டின் நேரில் அண்ணா திடலை ஆய்வு மேற்கொண்டார். இந்த தொடர் முயற்சிகளின் விளைவாக மத்திய உள்துறை இணை அமைச்சர் நித்யானந்த் ராய் அவர்கள் முன்னிலையில் புதுச்சேரி அரசு அண்ணா திடல் விளையாட்டு அரங்கத்தை அதிகாரப்பூர்வமாக திறந்து வைத்தது. மேலும் போலி மருந்து தயாரிப்பு விவகாரம், அசுத்தமான குடிநீர் பிரச்சனை உள்ளிட்ட மக்கள் வாழ்க்கையை நேரடியாக பாதிக்கும் பல முக்கிய பிரச்சனைகளில் லட்சிய ஜனநாயக கட்சி மற்றும் JCM மக்கள் மன்றம் தொடர்ந்து களத்தில் நின்று போராடி வருகிறது. இந்த தொடர் போராட்டங்களின் விளைவாக போலி மருந்து விவகாரத்தில் CBI விசாரிக்க புதுச்சேரி கவர்னர் பரிந்துரை செய்தது குறிப்பிடத்தக்கது. அண்ணா திடல் விளையாட்டு அரங்கம் மத்திய அமைச்சரின் மூலம் திறக்கப்பட்டது. குமரகுரு பள்ளம் அடுக்குமாடி குடியிருப்புகள் குடியரசு துணைத் தலைவரின் மூலம் ஒப்படைக்கப்பட்டது. அரசை செயல்பட வைத்த அரசியல் என லட்சிய ஜனநாயக கட்சி செயல்பாடுகள் மக்கள் மத்தியில் உறுதிப்படுத்தியுள்ளது. இந்த நிகழ்வு அனைத்தும் லட்சிய ஜனநாயக கட்சி தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்களின் தொடர் மக்கள் நல முயற்சிக்கும் கிடைத்த மிகப்பெரிய அரசியல் மற்றும் மக்கள் வெற்றியாக கருதப்படுகிறது.
பொங்கல் பண்டிகைக்கு தரப்படும் இலவச ஆடைக்கு பதிலாக அவரவர் வங்கி கணக்கில் பணம் செலுத்தப்படும் என புதுச்சேரி அரசு அறிவித்துள்ளது. புதுச்சேரி சட்டசபையில் அனைத்து ரேஷன் கார்டுகளுக்கும் 2 கிலோ இலவச கோதுமை வழங்கப்படும் என முதலமைச்சர் ரங்கசாமி அறிவித்தார். இந்த திட்டத்தை திலாசுப்பேட்டை ரேஷன் கடையில் 2 கிலோ இலவச கோதுமையை பொதுமக்களுக்கு வழங்கி முதலமைச்சர் ரங்கசாமி துவங்கி வைத்தார். அக்டோபர் நவம்பர் மாதத்திற்கான தலா 2 கிலோ வீதம் 4 கிலோ இலவச கோதுமை வழங்கப்பட்டது. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி, இலவச அரிசி மற்றும் கோதுமை தொடர்ச்சியாக வழங்கப்படும். சட்டமன்றத்தில் அறிவித்த அனைத்து வாக்குறுதிகளும் அரசு செயல்படுத்தி வருகிறது. ஜனவரி 3ஆம் தேதி முதல் ரூபாய் 750 மதிப்புள்ள பொங்கல் தொகுப்பு ரேஷன் கடைகளின் மூலம் வழங்கப்படும் என கூறியிருந்தார். புதுச்சேரி மாநிலம் மண்ணாடிப்பட்டு கொம்யூன் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட நல்லூர்பேட்டை பகுதியில் மிகவும் குறைந்த மின் அழுத்த குறைபாடு மின்பாதையில் நிலவி வந்தது. இதனால் பொதுமக்கள் மின் உபகரணங்களை பயன்படுத்துவதில் சிரமத்திற்குள்ளானார்கள். மேலும் மின் உபகரணங்கள் அடிக்கடி பழுதடைந்தது. இப்பிரச்சனையை திருபுவனை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கவனத்திற்கு கொண்டு சென்றனர். இதனை அடுத்து திருபுவனை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் நல்லூர்பேட்டை பகுதியில் கள ஆய்வு மேற்கொண்டு ஒரு முனை மின்பாதையை மும்முனை மின்பாதையாக, எல்டி மின்பாதையை வலுவூட்டவும், சேதமடைந்த மின்கம்பங்களை மாற்றிடவும் மின்துறை அதிகாரிகளுக்கு கோரிக்கை வைத்தார். இதன் அடிப்படையில் ரூபாய் 9,08,190 ரூபாய் மதிப்பீட்டில் திட்ட வரைவு சிறப்பு கூறு நிதியின் கீழ் தயாரிக்கப்பட்டு தற்போது அரசு அனுமதியுடன் பணி ஆணை பெறப்பட்டது. இந்த பணியை தொடங்குவதற்கான விழா நல்லூர்பேட்டை கிராமத்தில் நடைபெற்றது. இதில் திருபுவனை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி மின்பாதை பணிகளை துவக்கி வைத்தார். இவ்விழாவில் மின்துறை உதவி பொறியாளர் பன்னீர்செல்வம், இளைநிலை பொறியாளர் பழனிவேல் மற்றும் மின் பிரிவு ஊழியர்கள், ஊர் முக்கிய பிரமுகர்கள் மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். இதனால் சுமார் 300 மின் நுகர்வோர்கள் பயன்படுகிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. கலாம் சேவை மையம் மங்கலம் மற்றும் நைனா மருந்தகம் இணைந்து நடத்திய இலவச மருத்துவ முகாமை வழக்கறிஞர் சண்முகம் துவக்கி வைத்தார். கலாம் சேவை மையம் மங்கலம் மற்றும் நைனா மருந்தகம் இணைந்து நடத்திய இலவச மருத்துவ முகாமை வழக்கறிஞர் சண்முகம் பயனாளிகளுக்கு இலவசமாக மருந்துகளை வழங்கி துவக்கி வைத்தார். முகாமில் எலும்பு மூட்டு அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் சல்மான், இஎன்டி டாக்டர் ஹேமபாலன், சர்க்கரை நோய் நிபுணர் டாக்டர் ஜெயசூர்யா, குடல் அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் கிருஷ்ணகுமார் ஆகியோர் கலந்து கொண்டவர்களை பரிசோதித்து மருந்துகளை வழங்கினர். முகாமிற்கு வந்திருந்த டாக்டர்களுக்கு உருவையாறு பகுதி பிரமுகர்கள் ரகுபதி, விநாயகம், ஆரோக்கியசாமி, மோகன், ஆனந்த் பாஸ்கர், அருள்ஜோதி ஆகியோர் சால்வை அணிவித்து மரியாதை செய்தனர். இதற்கான ஏற்பாடுகளை நைனா மருந்தக உரிமையாளர் அன்பரசன், கலாம் சேவை மையம் நிர்வாகிகள் சுரேஷ், அஜய், திருஞான சம்பந்தம், புருஷோத்தம்மன், எழில், ஜெயக்குமார், பிரவீன் ஆகியோர் செய்திருந்தனர். காரைக்கால் மாவட்ட பொதுமக்கள் பயன்பெறக்கூடிய வாரச்சந்தையை மீண்டும் புதுப்பித்து மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என பிஜேபி மாநில செயலாளர் துரை சேனாதிபதி மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்துள்ளார். காரைக்கால் அடுத்த முருகாரம் திடலில் வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமை அன்று காய்கறிகள் வாரச்சந்தை நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் வடகிழக்கு பருவமழை காரணமாக வாரச்சந்தை முழுவதும் மழைநீர் சூழ்ந்ததால் தற்காலிகமாக வேளாண் விற்பனை கூடத்தில் இயங்கி வருகிறது. இதனால் பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் பெரும் சிரமத்தை சந்தித்து வருவதால் மீண்டும் பழைய இடத்திலேயே வாரச்சந்தை நடைபெறும் வகையில் மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மாநில பிஜேபி செயலாளர் துரை சேனாதிபதி மாவட்ட ஆட்சியரை நேரில் சந்தித்து மனு அளித்தார். தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு பொதுமக்கள் நலன் கருதி சிறப்பு நிதியில் இருந்து வாரச்சந்தைக்கு நிரந்தரமாக தீர்வு காண நடவடிக்கை எடுக்கப்படும் என மாவட்ட ஆட்சியர் ரவி பிரகாஷ் தெரிவித்தார். அரியாங்குப்பம், அருந்ததிபுரம், அன்னை நகர் பகுதிகளில் எல்ஜேகே கட்சியின் பேச்சாளரும் மகளிர் அணி பொறுப்பாளருமான முகமது ஷாஷிதா அந்த பகுதிகளில் உள்ள பெண்களிடம் எல்ஜேகே கட்சியின் பெண்கள் அறிக்கை விரிவாக விளக்கினார். இந்நிகழ்வின் பொழுது கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டினுக்கு அனைத்து பெண்களும் தங்களின் முழுமையான ஆதரவை தெரிவித்தனர். முத்தியால்பேட்டை தொகுதியில் ரூபாய் 96 லட்சத்தில் வாய்க்காலுடன் கூடிய சிமெண்ட் சாலை அமைக்கும் பணியினை சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் துவக்கி வைத்தார். முத்தியால்பேட்டை தொகுதி திருவள்ளுவர் நகர், பாரதி வீதி, ஆனந்தா இன் முதல்
துலுக்கானத்தம்மன் கோவில் வரை 76 லட்சம் ரூபாய் மதிப்பில் வாய்க்காலுடன் கூடிய சிமெண்ட் சாலை அமைக்கும் பணியினை சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் துவக்கி வைத்தார். இதனைத் தொடர்ந்து ரூபாய் 20 லட்சம் மதிப்பில் திருவள்ளுவர் நகர் செட்டிக்குளம் வீதி கழிவுநீர் வாய்க்காலுடன் கூடிய புதிய சிமெண்ட் சாலை அமைப்பதற்கான பணியினை அவர் துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் புதுச்சேரி நகராட்சி ஆணையர் கந்தசாமி, செயற்பொறியாளர் சிவபாலன், உதவி பொறியாளர் பழனி ராஜா, இளநிலை பொறியாளர் சிவசுப்பிரமணியம், ஆதிதிராவிடர் நலத்துறை இயக்குனர் அர்ஜுனன், ராமகிருஷ்ணன், மேலாண் இயக்குனர் ராதாகிருஷ்ணன், செயற்பொறியாளர் விக்டோரியா, இளநிலை பொறியாளர் கார்த்திக், என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள், உறுப்பினர்கள், துலுக்கானத்தம்மன் கோவில் நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். வில்லியனூர் கொம்பாக்கம் பெட் சுடுகாடு ரூபாய் 44 லட்சம் மதிப்பீட்டில் மேம்படுத்தும் பணியை எதிர்க்கட்சித் தலைவர் சிவா துவக்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கொம்பாக்கம் பெட் சுடுகாட்டை மேம்படுத்தும் பணிக்காக ஆதிதிராவிடர் நலத்துறையின் மூலம் ரூபாய் 44,48,000 நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு புதுச்சேரி நகராட்சியின் மூலம் மேற்கொள்ளப்பட உள்ள பணிகளுக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் எதிர்க்கட்சி தலைவரும் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான சிவா கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணியினை துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் புதுச்சேரி நகராட்சி உதவி பொறியாளர் வெங்கடாஜலபதி, இடைநிலை பொறியாளர் ஞானசேகர், ஊர் முக்கியஸ்தர்கள், மதிமுக தலைவர் கப்ரியல், சிபிஐ நிர்வாக குழு உறுப்பினர் அந்தோணி உட்பட திமுக நிர்வாகிகள், தொகுதி செயலாளர் மணிகண்டன், பொதுக்குழு உறுப்பினர் ராமசாமி, ஆதிதிராவிடர் அணி அமைப்பாளர் செல்வநாதன், தோமுசா தலைவர் அங்காளன், துணை அமைப்பாளர் கோபி, தேசிகன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். தேமுதிக தலைவர் விஜயகாந்த் அவர்களின் 2ஆம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு மாவட்ட செயலாளர் வெங்கடேசன் அவர்கள் 1000க்கும் மேற்பட்டோருக்கு அன்னதானம் மற்றும் நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். தேமுதிக நிறுவன தலைவர் கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் 2ஆம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு தமிழகம் முழுவதும் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. இதன் ஒரு பகுதியாக திண்டிவனம் மேம்பாலத்தின் கீழ்ப்பகுதியில் மாவட்ட துணை செயலாளர் வெங்கடேசன் தலைமையில் விஜயகாந்தின் 2ஆம் ஆண்டு நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டது. இதில் சிறப்பு அழைப்பாளராக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் மாவட்ட கழக செயலாளருமான வெங்கடேசன் கலந்து கொண்டு அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த விஜயகாந்தின் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர். இதனைத் தொடர்ந்து 1000க்கும் மேற்பட்டோருக்கு அன்னதானம் வழங்கியதோடு பல்வேறு நலத்திட்ட உதவிகளையும் வழங்கினர். இந்நிகழ்ச்சியில் திண்டிவனம் நகர செயலாளர் காதர் பாஷா, மாரக்காணம் ஒன்றிய செயலாளர் கனகராஜ், மாவட்ட நிர்வாகி சிவசெல்வகுமார் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர்.